அஸ்வின் ரிட்டையர் ஆயிருக்காரு ஓகே. ஆனால் ஒரு அட்லீஸ்ட் இன்னும் 2 இயர்ஸாக இருந்திருக்கணும். இல்லைனா அட்லீஸ்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியாக முடிச்சிருக்கணும். செகண்ட் மேட்ச்சே அவர் ரிட்டையர் ரொம்ப வருத்தமாக இருக்குது. டெஸ்ட்டில் 500 விக்கெட்டுக்கு மேலே எடுத்தது, T20 ஓடிஎஸ்ல நிறைய விக்கெட் எடுத்தது. ஆனால் அஸ்வின் வந்து முத்தையா முரளிதரன் ரெக்கார்டை பீட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும்ண்ணா. அவர் அட்லீஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக நல்லா ஆடுவார்ண்ணா, அந்த நம்பிக்கை இருக்குண்ணா. நோண்ணா ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் ரிட்டையர் ஆகிருக்க வேணாண்ணா. அட்லீஸ்ட் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியாக முடிச்சிருக்கலாம்ண்ணா. இந்தியா பாகிஸ்தான்ண்ணா. 2022 T20 வேர்ல்டு கப் இந்தியா பாகிஸ்தானு. அந்த கோலி 82 அடிச்சாரு. அப்போ 1 ball 1 run டு வின்னு. அப்போ வந்து அஸ்வின் ஸ்ட்ரைக்ல நின்று அடிச்சாரு பாருங்க, அது சூப்பராக இருந்துச்சுண்ணா. கோலி என்னதான் ஆடினா அஸ்வின் ஆள் தானே அந்த மேட்ச் வின் ஆச்சு. பார்த்துருக்கேண்ணா. ஃபர்ஸ்ட் மேட்ச் இலங்கை இது ஸ்ரீலங்கா எல்லா மேட்சும் நான் பார்த்துருக்கேண்ணா. ஏன்னா மெயின்லி அவர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அவர் ரொம்ப பெரிய இதுண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவரோட பவுலிங்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சீனியர் பிளேயர், அவர் ஒரு சீனியர் பிளேயர். இதே இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அவர் கத்தரலாம். அவர் அட்லீஸ்ட் இந்தியன் பவுலிங் கோச்சிங்காக வந்தால் நல்லா இருக்கும்ண்ணா. 50% ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ண்ணா கண்டிப்பாக. அவரோட கேரம் பால் நல்ல ஒரு பெரிய எஃபர்ட் கொடுக்கணும், நிறைய எஃபர்ட் கொடுக்கணும். கண்டிப்பாக அது இல்லைண்ணா. அவருக்கு ஏதோ சம் தாட்ஸ் இருக்குது, ஆனால் ரிட்டையர் ஆயிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அவர் வந்து நிறைய டெஸ்ட் விக்கெட்ஸு அப்புறம் ரன்ஸு நிறைய அடிச்சிருக்காரு. முக்கியமாக அந்த பங்களாதேஷ்க்கு எதிராக 6 விக்கெட்டு கம்மியாக 150 தான் அடிச்சிருக்கும் போது ஜடேஜாவும் அஸ்வினும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் 200+ அடித்தாங்க. அதனால தான் அந்த டெஸ்ட் சீரீஸ் ஒரு பலமாக இது பண்ணி இந்தியா ஜெயித்தாங்க. அப்புறம் அந்த T20யும் சேர்த்து அஸ்வின் அதில் ஆடினாரான்னு தெரியல எனக்கு. ஆனால் அதை ஜெயித்தாங்க. அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் இது விளையாடி இருக்கலாம். இன்னும் ஒரு 2 or 3 years விளையாடி இருக்கலாம். ஏன்னா ஏஜ்ட் பர்சன்ஸே இப்போ விளையாடின்னு தான் இருக்காங்க. அதனால் இப்போ இவர் ரிட்டையர் ஆனது சரியில்லை. எனக்கு அவர் பிடிச்ச கேம் பேட்டிங். பேட்டிங்கில் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் லாஸ்ட்டாக அந்த ரன்ஸ் அடித்து ஜெயிச்சு கொடுத்தாருல்ல, அந்த இதுதான். அதுவும் அந்த இந்தியா பங்களாதேஷில் செஞ்சுரி ஒன்று அடித்தார், சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்தியா இங்கிலாந்து அந்த டெஸ்ட் சீரீஸ்லேயும் அடித்தார். அது அதாவது ஜெய்ஸ்வால் வந்து ஏதாவது பால் நல்லா வந்ததுன்னா அடிப்பார். அதாவது அடிக்க ஆரம்பித்து நிறுத்த மாட்டார். அப்புறமா செஞ்சுரி அந்த மாதிரி இது பண்ணிட்டு தான் இது பண்ணுவார். ஆனால் அஸ்வின் வந்து பொறுமையாக இது பண்ணி தேவைன்ற போதெல்லாம் நல்லா அடித்து கொடுப்பார். அதனால் அது பிடிக்கும் அஸ்வின். அதாவது இப்போ ஒன்றா போகிறது இந்தியாவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்க மாதிரி தான். இப்போது அதனால் ஏன் அவங்க ரிட்டையர் ஆகிறாங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து வரவங்களுக்கு இது பண்ணோம், அதனால் ரிட்டையர் ஆகிறாங்க. அதாவது இப்போ இவங்க இருக்கும்போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா கம்மியாக தான் இருக்குது. இப்போ அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எனக்கு அஸ்வின் சாரை நார்மலாகவே ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, போன வருஷம் RRக்கு ஆடும்போது இந்த நான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவங்க கிரீஸில் வந்து வெளியே போவாங்க. அப்போ பவுலிங்லேருந்து ஸ்டெம்பில் அடிக்கிற அந்த பால்லாம் டெக்னிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நேற்று சடனாக நியூஸ் பார்க்கும்போது டக்குன்ட்டு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப அழுதுட்டேன் நான் அவர் அண்ணோடனே. ஆனால் அவருக்கு ஏதோ காரணம் இருக்குது, நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுனால தான் அவர் ரிட்டையர் ஆகிருக்காரு. எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டே போகிறதுனால இந்த இன்டர்நேஷ்னல் அந்த கிரிக்கெட்டோட மவுஸே குறைஞ்சிடுது. இன்னும் கொஞ்சம் சீனியர் பிளேயர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆமாம், அப்போ தான் யங்ஸ்டர்ஸ்க்கும் அவங்க இன்னும் கொஞ்சம் கோச்சிங் பண்ணாங்கன்னா அவங்க இன்னும் அந்த சீனியர்ஸ் மாதிரி வருவாங்க. ஸோ இன்னும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஸ்வின் இருந்ததுனா ஒரு நல்ல பவுலிங் கோச்சாக ஆகியிருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப இல்லை, அவர் இன்னும் 2 வருஷம் ஆடி இருக்கணும், இல்லை பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். சடனாக செகண்ட் மேட்ச் முடிச்சோடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாருனோடனே
ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப பிடிக்கும். இப்போ அவர் கொஞ்சம் வயசுலேயே இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. அதனால தான் இப்போ நேற்றுக்கு நிறைய டெஸ்ட் வருது இப்போ இந்தியாவுக்கு. WTC வருது ஃபைனலு, அதில் விக்கெட் எடுக்கலான்னு இருந்தாரு. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு. அதனால தான் இப்போ ஷாக்கிங்கா இருக்கா? ஷாக்கிங்காக இருக்கு. அவர்ட்ட உனக்கு பிடிச்சது என்ன? பவுலிங் ஆக்ஷன், பேட்டிங். அவரோட மேட்ச்ல நிறைய பார்த்திருக்கியா? நல்ல மேட்ச். இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் அந்த செஞ்சுரி போட்டாரு. ஆமா சூப்பர். அதுல அவரோட பேட்டிங் ஸ்கில் உனக்கு பிடிக்குமா? பேட்டிங் ஸ்கில்க்கு எவ்வளவு நாளா கிரிக்கெட் பாக்குற? வேற யாரும் கிரிக்கெட்டர்ஸ் உனக்கு எங்களை வந்து இதுவே பார்க்க விட மாட்டான் சார். டிவியே எல்லா மேட்ச் என்ன பிளேயராக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுவான். இந்தியா டீம் பிளேயரு, அதுக்கப்புறம் IPL யார் யார் எந்தெந்த டீமில் அந்த பெங்களூர், கொல்கட்டா அந்த மாதிரி என்னென்ன யார் யார் என்ன பிளேயர் எடுத்திருக்காங்களா பக்காவாக சொல்லுவான். அவ்வளோ இதுவாக இருக்கான், வெறியாக இருக்கான் அவனை. இந்த ஓஜி டீமோட கேங்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நான் தான் இருக்கேன்ற மாதிரி சொன்னாரு. எது சார்? அது நான் ஓஜி டீம்ல இருக்கிற சில பேர் தான் இருக்கோம் இப்போ. ஓகே ஓகே. அது ஓஜி கேங்ஸ்டர்ஸ் டீம்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம். ஓகே. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க. இன்னும் கோலி, ரோஹித் தான் இருக்காங்க. அவங்க ஆமாம், இப்போ நியூ பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. பார்ப்போம்னா பழைய பேர் கொஞ்சம் இருக்கணும். அவங்க தான் கொஞ்சம் ஏன்னா சீனியர் இருந்தால் தானே கொஞ்சம் இப்போல்லாம் புதுசாக வரும் ஜூனியர்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். அதால் எல்லாருமே சீனியர் நம்ம இதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் இருக்கணும். பாதி பிளேயர்ஸ் இருந்தால் தான் கொஞ்சம் டீம் நல்லா இதுவாக இருக்கும், பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து அஸ்வினா வெரி வெரி ஸோ மச். அவர் ரிட்டையர் ஆனதுனால எனக்கு ரொம்ப சேடாக இருக்கு. அதனால அவர் ரிட்டையர் ஆனது பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஏடா பிளேட் திருப்பிட்ட. அவர் மேட்ச் எல்லாம் பாத்திருக்கியா? என்ன பிடிச்சிருக்கு அவர்ட்ட? பேட்டிங்கா? பவுலிங்லாம் பாத்திருக்கியா? ரெண்டுமே படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட்.